ஹாய், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய ஸ்டைலில் முட்டைக்கோஸ் சட்னி எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துங்க. செவக்க வறுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, முட்டைக்கோஸ் இது 4யும் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், முட்டைக்கோஸில் ஒரு கால்வாசி, ஒரு 4 பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டு நல்லா இது பண்ணி எடுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சம் வேகணும், சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுனால சட்னிக்கு தேவையான உப்பையும் அதிலேயே போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு அப்புறம் போட்டுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அப்புறம் போட்டுக்கலாம். இல்லை சட்னி வதக்கும் போதே போட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி ஈஸியாக வதக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சூடு ஆறின உடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுலேயே கொஞ்சோண்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டினீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் முட்டைக்கோஸ் சட்னி ரெடி.